ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு vachi skitchen. எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி சண்டே சமையல் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா எலும்பு குழம்பு, ஆட்டு எலும்பு குழம்பு. அடுத்தது கிரேவி பார்க்க போகிறோம், மட்டன் கிரேவி. ஓகே, இப்போ பெருஞ்சீரகம், ஜீரகம், பட்டை போட்டு தாளிச்சிருக்கோம். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். அந்த படன்னு அந்த சவுண்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இப்போ சின்ன வெங்காயம் போட்டுக்கிறோம். ஒரு பிடி சின்ன வெங்காயம் 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கோம். இஞ்சி பூண்டு போட்டாச்சு. இடித்த இஞ்சி பூண்டு தான் போட்டிருக்கேன், பேஸ்ட் கிடையாது. நெக்ஸ்ட்டு தக்காளி போடுறோம். ஒரு 2 தக்காளி பொடியாக அரைச்சி வச்சுருக்கேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லது. அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அதே வாங்கி உரித்து நம்ம யூஸ் பண்ணலாம். தக்காளி நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா எலும்பை போட்டாச்சு. அதில் போட்டு நல்லா வதக்கி விடலாம். அதை இப்படி மூடி வச்சோம்னா அதுலேருந்து தண்ணி வெளியே வரும். அதிலே கொஞ்சம் கறி நல்லா வேகும். பரட்டி விடலாம். இப்போது குழம்பு மிளகாத்தூள் போடலாம். காரம் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நான் ஒரு 4-5 ஸ்பூன் போடுறேன். சிலர் காரம் நிறையா தேவைப்படும். நான்வெஜ்ஜில் நான் மீடியம் காரம் தான் சாப்பிடுவோம். மிளகாத்தூள் போட்டாச்சு. நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் போடுறோம். அதே போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நான்வெஜ் சமையல் தான் நமக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி தோணும். வெஜிடேரியன் வந்து காய்கறி கட் பண்ணோம், அது பண்ணோம், அப்படியே ஒரு மாதிரி இழுத்துட்ருக்கோம். ஆனால் இது வந்து சீக்கிரம் செய்கிற மாதிரி நமக்கு தோணும். உங்களுக்கு எப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. நான்வெஜ் ஈஸியாக, வெஜ் ஈஸியான்னு. ஓகே, இப்போ வந்து மட்டன் கிரேவிக்கு குக்கர் வச்சு தாளிக்கிறோம். இப்போ செக்கு நல்லெண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை போட்டு தாளிச்சிருக்கோம். பெரிய வெங்காயம் கட் பண்ணி பொடியாக போட்டிருக்கோம். கருவேப்பிலை போட்டிருக்கோம். நல்லா நல்லா வதங்கிச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா தக்காளி பொடியை அரைச்சி போட போகிறோம். தக்காளி ஒரே தக்காளி தான் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இடித்தது. கிரேவி, மட்டன் கிரேவின்றதுனால தக்காளி கம்மியாக தான் போட்டிருக்கேன். இப்போ அலசி வச்ச மட்டனை போட்டுக்கலாம். இது ஒரு 1/2 கிலோ மட்டன் இருக்கும். மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். எல்லாத்தையும் நல்லா பரட்டி விடலாம். காரத்துக்கு மிளகாத்தூள் போடுறோம். ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் தான் போடுறோம். நெக்ஸ்ட்டு பெப்பர் மசாலா போட போகிறோம். பெப்பர் மசாலா பவுடரோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போது தேவையான அளவு உப்பு போடுறோம். இது கிரேவின்றதுனால உப்பு பார்த்து திட்டமாக போட்டுக்கலாம். மூடி விட்டுடலாம். எலும்பு குழம்புக்கு எலும்பு வெந்துடுச்சு. இப்போ அதில் என்ன போடுறோன்னா நூக்கல், ஒரு 2 நூக்கல் பெருசாக அறுத்து போட்டிருக்கேன். எலும்புக்கும் நூக்கலுக்கும் காம்பினேஷன் செம்மையாக இருக்கும். காரம் கொஞ்சம் பத்தலை, இன்னும் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். போட்டுட்டு விசில் வச்சு விட்டுடலாம். ஒரே ஒரு விசிலில் இறக்கிடலாம். நூக்கல் வெந்துடும். ஓகே, இப்போ ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சொல்ல போகிறோம் உங்களுக்கு. தேங்காய், கசகசாய் ப்ளஸ் மிளகு. நம்ம யூஸ்வலாக தேங்காய் கசகசா தான் அரைப்போம், மிளகு போட மாட்டோம். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு போட்டுக்கிறோம். அது போட்டு ஒரு கொதி விட்டு இறக்கணும்னா அந்த வாசனை நல்லா கமகமன்னு இருக்கும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்களும் அதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு நல்லா கொதிச்சிச்சு, காய் வெந்துடுச்சு. இப்போ அரைச்ச பேஸ்ட்டு ஊற்றிக்கலாம். தேங்காய், கசகசா, மிளகு 3 அரைச்சி ஊற்றுறோம். தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் எப்பயுமே ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஒரு 2 கொதி வச்சு இறக்கிடலாம்.
மட்டன் எலும்பு குழம்பு கடகடன் ரெடி ஆயிடுச்சு. இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சூட் ஆகும் இந்த குழம்பு. குழம்பு நல்லா கொதிக்குது. கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டோம். இப்போ நம்ம நல்லா கலக்கி விட்டு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடலாம். மூடி போட்டு மூடி வச்சு ஒரு கொதி வந்துடுச்சு. பாருங்கள், வாசனை அப்படியே கம்மன்னு இருக்குது. எலும்பு குழம்பு ரெடி. காலையில் இட்லி கூட சாப்பிட போகிறோம். இந்த குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி எலும்பு குழம்பு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி இந்த காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கிரேவியை கண்டினியூ பண்ணலாம். அது நல்லா வெந்து தண்ணி ஓரளவுக்கு நல்லா திட்டமாக வச்சுருக்கோம் பாருங்கள். ரொம்ப கம்மியாக இல்லை, கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பெப்பர் மசாலா 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம். அது வந்து ரொம்ப கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. அதில் இருக்கிற தண்ணியிலே போட்டு நல்லா பரட்டி எடுத்துடலாம். ஓகே, இப்போ மட்டன் கிரேவி ரெடி. கமகமன்னு இருக்குது வாசனை. ஃப்ரெண்ட்ஸ், 2 ரெசிபியும் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.